கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், இந்த நாளிலும் நம்ம ஒரு பர்ட்டிகுலர் டாபிக்க வந்து நம்ம தியானிப்போம். ஆ, 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 பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இடைப்படுவாராக. ஆம், ஆ, அதாவது ஆ, ஏசப்பா பூமியில இருந்தப்போ அவர் வந்து ஆ, அவருடைய அவர் எல்லா இடங்கள்லையும் போய் அவர் ப்ரீச் பண்ணார்ல. அப்போ அவருடைய ப்ரீச்சிங்க்கெல்லாம் நம்ம ஒரு டாபிக் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் இப்போ நம்ம ஒரு மெசேஜ்க்கு இப்போ நம்ம ஒரு ஒரு பாஸ்டர் இன்னைக்கு ஒரு ப்ரீச் பண்ணுறாங்கன்னா யூஸ்வலாக ஒரு டாபிக் வைக்கலாம். எதை குறித்து அவங்க பிரசங்கிக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஏசப்பா வந்து பூமியில் இருந்தப்போ அவர் நமக்கு கொடுத்த ப்ரீச்சிங் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு டாபிக் வைக்கணும்னா அது அவரே சொல்லியிருக்கிறாரு. அவர் எதை குறித்து அவர் பேசியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் வந்து என்ன பண்ணாரு, அவர் எங்கே போனாலும் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் அவர் என்ன பண்ணாரு, பேசினார். ஆம், வெளிப்படுத்து சாரி லூக்கா 4:43 பார்த்தீங்கன்னா, ஆ, ஏசப்பா ஒரு இடத்துல அநேக அற்புதங்கள்லாம் செய்வாங்க. அந்த மக்கள்லாம் நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் இப்படி சொல்லுவாரு. அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். ஆ ஏசப்பா என்ன சொன்னாரு, நான் போய் எல்லா இடத்துலயும் போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு நான் பிரசங்கிக்கணும். ஆ மக்களுக்கு, ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு தெரியணும். ஆ தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு நான் தான் போய் பிரசங்கிக்கணும் எல்லா இடத்துக்கும். இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் அப்படின்னு ஏசப்பா சொன்னார். அப்போ ஏசப்பா வந்து ஹி அவர் எங்க போனாலும் எத ப்ரீச் பண்ணாரு? அவரோட அந்த அவரு நமக்கு போதிச்சத வந்து நம்ம ஒரு டாபிக்குள்ள வைக்கணும்னா, நம்ம என்ன டாபிக் யூஸ் பண்ணலாம்? தேவனுடைய ராஜ்யம், தி கிங்டம் ஆஃப் காட். ஸோ அவர் தேவனுடைய ராஜ்யத்த தான் என்ன பண்ணாரு? அவர் பிரசங்கித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன? ஆ நமக்கு அ பொதுவா ராஜ்யம்னா என்ன இருக்கும்? அதுக்கு ஒரு ராஜா இருப்பாங்க. அப்புறம் ஜனங்கள், மக்கள் இருப்பாங்க. அந்த மக்கள் மேல அந்த ராஜா என்ன பண்ணுவார்? தன்னுடைய ஆளுகையை அவர் என்ன பண்ணுவார்? செலுத்துவார். ஆ அந்த 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 தேசத்துக்குரிய எல்லா காரியங்களையும் ஆ அந்த ராஜா என்ன பண்ணுவாரு? ஆட்சி செய்வார். அவர் என்ன பண்ணுவாரு? அந்த ராஜா வந்து என்ன பண்ணுவார்? ஆட்சி செய்வார். எல்லா காரியங்களிலும் அ அவருடைய ஆளுகை இருக்கும். அந்த ராஜாவுடைய ஆளுகை அந்த தேசத்தின் மேல இருக்கும். அந்த தேசத்தின் ஜனங்கள் மேல அவருடைய ஆளுகை இருக்கும். ஆ அதுதான் என்னது? ஒரு ராஜ்யம். ஒரு ராஜ்யம்னாலே என்னதுக்கும் அதுக்கு ஒரு ராஜா இருப்பாங்க. ஒரு கிங்டம். ஒரு கிங்கோட இருக்கிறது தான் கிங்டம். பேர்லயே ராஜ்யத்திலேயே அந்த ராஜான்றது இருக்கு. ஸோ, இப்போ இருக்கிறதெல்லாம் நமக்கு எப்படி சொல்லலாம்னா, அது ஒரு இப்போ பூமியில ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிறது வந்து அ மக்கள் தான் என்னது? கிங்ஸ். டெமோக்ரஸின்றது எப்படின்னா, அ எல்லாரும் சேர்ந்து மெஜாரிட்டியா அவங்க ஏற்படுத்துறவங்கள தான் அவங்க ஒரு லீடரா அப்பாயிண்ட் பண்றாங்க. அவங்க பிடிக்கலன்னா மறுபடியும் மக்களா சேர்ந்து அவங்கள ரிமூவ் பண்றாங்க. ஸோ பவர் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஆள் கிட்ட இருக்காது. ஆனா ஒரு மக்களுக்கு அது டெமோக்ராட்டிக் ரூல். இப்ப மெஜாரிட்டி உலகத்துல இருக்கு. ஆனா அ தே நம்ம பார்க்கிறோம் ராஜ்யம்னு நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய ராஜ்யம்னு நம்ம பார்க்கும்போது, ஆம் நம்ம என்ன பார்க்குறோம்? அ அந்த ராஜ்யத்துல யார் இருக்கா? ஆ கிறிஸ்து வந்து ஆட்சி செய்கிறவரா இருக்கிறாரு. தேவன் ஆட்சி செய்கிறவரா இருக்கிறார். அத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் வந்து எத ஸ்தாபிக்க விரும்பினாரு? அவருடைய ராஜ்யத்த பூமியில ஸ்தாபிக்க விரும்பினார். ஏசப்பா தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு பிரசங்கிக்க அவர் என்ன பண்ணாரு? விரும்பினார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மள சேர்க்கணும்னு அவர் என்ன பண்ணாரு? விரும்பினார். அப்ப அவருடைய ராஜ்யம்னா என்ன? அப்படின்றத குறிச்சு நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு ஒரு அறிவு இருக்கணும். அத குறிச்சதான ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். ஆ நம்மளுடைய நம்மளுடைய விஷன், நம்மளுடைய நோக்கங்கள் ஆ தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சதா இருக்கணும். ஆ சரி. ஒரு சில வசனங்கள் இன்னைக்கு அத பத்தி நம்ம பார்ப்போம். லூக்கா 17வது அதிகாரத்துல ம் லூக்கா 17வது அதிகாரத்துல இந்த மாரி தேவனுடைய அ ஒ பரிசேயர்கள் வந்து அவர்கிட்ட என்ன பண்றாங்க? ஒரு கேள்வி கேட்குறாங்க. இவரு தேவனுடைய ராஜ்யத்த குறிச்சு பிரசங்கிக்கிறாரே!
அப்படின்ட்டு பரிசேயர்கள். ஏன்னா வந்து ஜென்ரலாவே இஸ்ரவேலர்களுக்கு என்ன இருந்தது? ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. மேசியா வருவாரு. நமக்கு ஒரு ராஜ்யம். ஏன்னா அவங்க எப்பவுமே என்ன இருந்தாங்க? வேற ஒரு நாட்டோட ஆளுகை கீழயே இருந்தாங்க. அதனால அவங்க வந்து மேசியா வரும்போது, ரட்சகர் வரும்போது நமக்கு ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். ஸோ ஒரு எர்த்லயே நம்ம ஒரு கிங்டம்குள்ள இருப்போம். நம்ம இந்த அப்ரஷன்லேருந்து விடுவிக்கப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்குன்னு ஒரு நாடு இருக்கும். நம்ம ஃப்ரீயா இருப்போம். அப்படின்ற மாரியான ஒரு எதிர்பார்ப்பு அந்த ஏசப்பா வரும்போது மேசியா மேல அந்த ஜனங்களுக்கு இருந்தது. அதனால அவங்க என்ன சொல்றாங்க? தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. எப்படி சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. இதோ இங்கே என்றும், அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ம். ஒரு நிமிஷம். ம். இதோ இங்கே என்றும், இதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். அப்ப அப்ப ஏசப்பா என்ன சொல்லிட்டாரு? நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. அதாவது தேவனுடைய ராஜ்யம் இங்க ஸ்தாபிக்கப்படும். அ இங்க இருக்கு. இங்க ராஜாவா அரசாளப் போறாரு. இங்க மேசியா வந்து அ ஸ் ஸ் ஸ்தாபிக்க போறாரு. அந்த மாரி இங்கே இருக்கு, அங்க இருக்கு அப்படின்ற மாரிலாம் நீங்க நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா அந்த மாரி பிரத்யட்சமா தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ண போறதில்ல, வரப்போறதில்ல. ஆ தேவனுடைய ராஜ்யம் எங்க வரப்போது? உங்களுக்குள் இருக்கிறதே. ஆ தேவனுடைய ராஜ்யத்த அவர் அது வந்து எப்படி ஒரு நம்ம பார்வைக்கு நம்ம உலக பிரகாரமா ஒரு ராஜ்யம் அப்படின்னு நம்ம பார்க்குற மாரி இருக்க போறதில்ல. இந்த கிங்டம் வந்து உங்களுக்குள்ள தான் என்ன பண்ண போகுது? இருக்க போகுது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அப்போ நமக்கு அது வெளியில தெரிய போறதில்ல. ஒரு வெளிப்படையா வந்து ஒரு ராஜ்யம், ஒரு ராஜா இங்க இருக்கிறார், அங்க அப்படி இருக்க போறதில்ல. ஆனா அது உங்களுக்குள்ள என்ன பண்ண போது? தேவனுடைய ராஜ்யம் வரப்போது. உங்களுக்குள்ள இருக்கிறதே அப்படின்னு அ ஏசப்பா சொன்னாரு. அப்போ ஏசப்பா அப்ப எப்படி என்ன என்ன விரும்பினாருன்னா, அவர் ராஜ்யத்த அவர் எப்படி ஏற்படுத்த விரும்பினாருன்னா, நமக்குள்ள அவர் என்ன பண்ணாரு? ஏற்படுத்த விரும்பினார். அ இங்க பார்த்தீங்க அது நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். பின்பு அவர் சீஷர்களை நோக்கி, ஆம் சரி. அப்போ நம்ம இங்க பார்க்கிறோம், அ அவர் வந்து அவருடைய ராஜ்யத்த ஏற்படுத்த விரும்பினாரு. ஆனா அது பிரத்யட்சமா இருக்க போறதில்ல. அது வந்து நமக்குள்ள இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆம் யோவான் 3:3ல நம்ம பார்க்கலாம். ஆம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, "ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தைக் காண மாட்டான் என்று மெய்யாகவே, மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன்" என்றார். ஆ ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தைக் காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன். இங்க வந்து நிக்கோதேமுக்கு வந்து என்ன சொல்றாரு? ஆ ஏசப்பா அவர் கூட பேசும்போது, ஆ தேவனுடைய ராஜ்யத்தைக் குறிச்சு அவர் கேட்கும்போது அவர் இப்படியா சொல்றார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் என்ன பண்ண மாட்டான்? தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க மாட்டான். அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து அ இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றதுக்கு, அந்த ராஜ்யத்த இந்த பூமியில இருக்கும்போதே பார்க்கறதுக்கு, அ ஒரே வழி என்னது? அவன் என்ன பண்ணணும்? மறுபடியும் அவன் பிறக்கணும். ஆ ஏசப்பா ஏற்படுத்தின அந்த சுவிசேஷத்தின் வழி இருக்குல்ல, ஏசப்பா ஏற்படுத்திக் குடுத்த வழி, ஒரே வழி அந்த சுவிசேஷத்தின் வழி. அந்த நித்திய சுவிசேஷம். அந்த நித்திய சுவிசேஷம் தான் என்னது? ஒரே வழி. அப்ப அவர் ஏற்படுத்தியிருக்க அந்த அந்த வழி, அதாவது மனம் திரும்பி ஞானஸ்நானம் மனம் திரும்பி கிறிஸ்துவ மேல விசுவாசம் வச்சு ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன பண்றாங்க? ஒருத்தங்க என்ன பண்றாங்க? புதிதாய் அவங்க என்ன பண்றாங்க? பிறக்குறாங்க. அப்படி ஒரு மனுஷன் புதிதாய் பிறக்கும்போது, அவங்க என்ன பண்றாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பூமியில நம்ம இந்த மாம்சத்துல இருக்கும்போது, நம்ம இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கும்போது,
ஆனா நம்ம என்ன நம்ம வந்து நம்ம புதிதாய் பிறக்கும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது, நம்மளை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வச்சு, நம்ம ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது, நம்ம எ எ எ எத பார்க்க ஆரம்பிக்கிறோம்னா, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்து நமக்குள்ள இருக்குது. அ தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். கிறிஸ்து வந்து இந்த பூமிக்கு வந்ததுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க விரும்பினார். அப்ப அந்த ராஜ்யம் எப்படி அது வந்து ஒரு இன்னொரு சொல்லப்போனா, அது ஒரு மாதிரி இன்விசிபிளான ராஜ்யம். இந்த பூமியில போய் நம்ம இங்க, அங்கன்னு தேட முடியாது. ஆனா, அது தேவன் நமக்குள்ள உண்டு பண்ண என்ன பண்றார்? ஒவ்வொரு பூமியில இருக்கிற எல்லா மனுஷர்களுக்குள்ளயும் அவர் தம்முடைய ராஜ்யத்த என்ன பண்ண பண்ண அ ராஜ்யத்துக்குள்ள அவங்கள கொண்டு வர அவர் என்ன பண்றார்? விரும்புகிறார். அந்த ராஜ்யம் வந்து ஒரு இன்விசிபிளான ஒரு ராஜ்யம். அது வந்து நம்ம மறுபடி பிறக்கும்போது அந்த ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். தேவனுடைய கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களா மாறிடுவோம். நம்ம இப்ப மறுபடியும் பிறக்கும்போது, நாம என்ன பண்றோம்? கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களா நம்ம என்ன பண்றோம்? மாறிடுறோம். ஏன்னா, அவருடைய ராஜ்யம் வந்து அது பரிசுத்தவான்கள் மேல அவர் ராஜ்யம் செலுத்துகிறார். அப்ப நம்ம அவருடைய பரிசுத்தவான்களா எப்படி சூஸ் பண்றாங்க? அந்த ராஜ்யத்தின் சிட்டிசன்ஸ் சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு கண்ட்ரினா, அந்த கண்ட்ரிக்கு சிட்டிசன்ஸ் இருப்பாங்கல்ல. அப்ப அந்த சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம வந்து ஏசப்பாவ விசுவாசிச்சு ஆ அ அவருடைய அவர் இலவசமாய் குடுக்குற அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளும்போது தான் நம்ம என்ன பண்றோம்? அவருடைய ராஜ்யத்தின் புத்திரர்களா நம்ம என்ன பண்றோம்? மாறுகிறோம். நம்ம அந்த கிங்டம்ல என்ன பண்றோம்? சேர்க்கப்படுகிறோம். நம்ம அவருடைய ராஜ்யத்த நம்மளால என்ன பண்ண முடியுது? பார்க்க முடிகிறது. அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இது ஒரு ரொம்ப மகிமையான ஒரு காரியம். நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களா, நம்ம கிங்டம் பீப்பிளா மாறுறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மகிமையுள்ள ஒரு காரியம். அ அது வந்து அ அது நம்ம நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம அனுபவிக்கலாம். தேவனுடைய பூமியில இருக்கும்போதே நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா நம்ம இந்த பூமியில வாழ்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம். அ இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன். ரோமர் 14, 17வது வசனம். ரோமர் 14, 17. ஆம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது நீதியும், சமாதானமும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பவுல் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது நீதியும், சமாதானமும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆமா. அப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்த நம்ம எப்படி அனுபவிக்க முடியும்? அந்த ராஜ்யத்தில் உள்ள குணாதிசயங்கள், அந்த ராஜ்யத்துல உள்ள முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ அது வந்து பிசிக்கலான விஷயம் இல்ல. அது எல்லாம் நம்ம இருதயத்துல நம்ம உணரக்கூடிய விஷயங்கள். அதாவது தேவன் நமக்குள்ள என்ன பண்றார்? நீதிய என்ன பண்றார்? உண்டு பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதின் மூலமா, விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுகிறோம். அப்ப அந்த நீதி என்ன பண்றார்? அந்த ரைச்சியஸ்னஸ் அந்த நீதியை நமக்குள்ள என்ன பண்றார்? பெருக பண்ணுகிறார். அந்த நீதி தான் என்னது? தேவனுடைய ராஜ்யம். அதேபோல சமாதானமும். அ இயேசு கிறிஸ்து நமக்குள்ள எத கொண்டு வரார்? அந்த ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துல இருக்கும்போது நமக்குள்ள என்ன உண்டாகிறது? சமாதானம் உண்டாகிறது. அப்ப தேவனோடு ஒரு சமாதானம், மனுஷர்களோடு ஒரு சமாதானமா இருக்க செய்வார். அப்போ அ நம்மள என்ன பண்றார்? தேவன் என்ன பண்ணிறார்? தேவனோடு இணைக்கிறார். நமக்குள்ள ஒரு சமாதானத்த குடுக்குறார். ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த சமாதானம் எவ்ளோ முக்கியங்கிறது வந்து அ நம்ம நம்ம அத பெற்றுக்கொள்ளும்போது நம்ம சம்டைம்ஸ் அத உணராம இருக்கலாம். அந்த சமாதானம் இல்லாம இருக்கும்போது தான் அவங்களுக்கு அதோட அருமை தெரியும். நம்ம பாவத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பாவத்துல இருந்தா அவன் வந்து பாவத்துக்கு அடிமையானவனா இருப்பான். அப்ப அவனுக்குள்ள என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. அ இல்லன்னா வேற ஒரு காரியங்களால பிடிபட்டிருக்கும்போது, மனுஷனுக்கு எவ்வளோதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும், எவ்வளோதான் காரியங்கள் இருந்தாலும், அந்த சமாதானம் இல்லன்னா என்ன இருக்கும்? அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். அந்த வாழ்க்கை வந்து ஆனா தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு எத கொடுக்க விரும்புறார்? சமாதானத்த கொடுக்கிறார். "என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு" இயேசப்பா சொன்னார். அப்ப நமக்கு தேவன் அ அவருடைய நீதியை கொடுக்க விரும்புகிறார். அவருடைய சமாதானத்த அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன பண்றார்? அவர் கொடுக்க விரும்புகிறார். அது மாத்திரம் இல்ல,
அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அப்ப இந்த ராஜ்யத்துல நம்ம அனுபவிக்கிற பிரிவிலேஜஸ்ல இன்னொன்னு என்னது? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அதாவது நம்ம இருதயம் வந்து, என் இருதயம் ஃபில்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். என் இருதயம் வந்து நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். அவங்களுக்கு அந்த நிறைவு எப்போ வரும்னா, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அவங்க இருதயம் நிறைவடையலாம். அவங்க தே மைட் ஃபீல் லைக் ஹேப்பியா ஃபீல் பண்ணலாம். ஒரு உலகத்தார் சொல்றேன். ஒரு உலகமா அவங்களுக்கு தேவனுடைய தேவனுடைய அன்பை பத்தி தெரியலன்னா, அவங்க இருதயம் எப்ப நிறைவடையும்? அவங்க எப்போ பஸ்டானா அவங்களுக்கு அவங்களோட சந்தோஷம் எப்படி வரும்னா, வெறும் என்ன பண்ணும்? வேர்ல்ட்லி திங்ஸ்னால வரும். இல்ல வேற வேற விஷயங்கள்னால வரும். ஆனா, தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறவங்களுக்கு, தேவன் நமக்கு நம்ம இருதயத்துல பரிசுத்த ஆவியினால் நமக்கு என்னத்த குடுக்குறார்? சந்தோஷத்த குடுக்குறார். நம்ம அந்த அனுபவத்த நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் குடுக்குற சந்தோஷம். அதோட அந்த சந்தோஷத்துக்கு என்ன இதுல ஒரு ஈடு இணையே கிடையாது. கர்த்தருக்குள்ள மகிழ்கிற ஒரு அனுபவத்துக்கு ஈடு இணையே கிடையாது. அவருடைய அ அன்ப நம்ம இருதயத்துல ஊற்றுகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றார்? நம்மளை வந்து ஒரு சந்தோஷத்துல என்ன பண்றார்? நிறைக்கிறார். அவருடைய அன்ப நினைக்கும்போது, அவருடைய கிருபைகள நினைக்கும்போது, நாம அவரோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, துதிக்கும்போது, அவருடைய வழிகள்ல நடக்கும்போது, அ ஆவிக்கேற்ற காரியங்கள நம்ம இது பண்ணும்போது, ஜெபிக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன குடுக்குறார்? ஒரு சந்தோஷத்த குடுக்குறார். நம்ம இருதயத்த என்ன பண்றாரு? மை கப் இஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் நம்ம அத அனுபவிக்க முடியும். தேவ பிரசன்னத்துல இருக்கும்போது, நம்ம நம்ம என்ன பண்ண முடியும்? வில் ஃபீல் லைக் வி ஆர் கெட்டிங் ஃபில்ட் அப். காட் நம்மள என்ன பண்ணுவார்? நிறைப்பார். நம்மள பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால பரிசுத்த அ அவர் நம்ம இருதயத்துல என்ன பண்ணுவார்? நமக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சிய குடுப்பார். ஒரு சந்தோஷத்த குடுப்பார். அப்ப இதெல்லாம் வந்து அ கண்ணால பார்க்கிற காரியங்கள் இல்ல. ஆனா, தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டது தான். நம்ம நம்ம இதெல்லாம் நம்ம அனுபவிக்கும்போது தான் நம்ம என்ன பண்றோம்? அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். அவருடைய நீதிய நம்ம நிறைவேற்றும்போது, அ அதான் ஏசப்பா என்ன பண்ணார்? இந்த பூமியில இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு பிரசங்கித்தார். அப்போ அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அது அன்பின் ராஜ்யம். அ தேவன் தேவன் வந்து அன்பாக இருக்கிறார். அவர் வந்து தம்முடைய அன்பை காண்பிக்கும்படியா இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்து அ மனுஷங்க எதிர்பார்த்திருந்த நீதி, நியாயங்கள்லாம் மாத்தி ஏசப்பா வந்து அவர் ஒரு புது என்ன பண்ணாரு? ஒரு வழிய காண்பிச்சார். ஆ அவர் வந்து எப்படி வாழ்ந்தாரு? மத்தவங்களுக்காக எப்படி தியாகமா வாழ்ந்தார்? தம்மையே ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார். தேவனுக்கு சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தார். அ மற்றவங்க மேல எவ்வளோ ஒரு அன்பு அவர் காண்பிச்சாரு. தம்முடைய ஜீவனே கொடுக்கத்தக்கதான அன்ப காண்பிச்சாரு. அப்போ அப்போ தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னா, அவர் தம்முடைய வழிய காண்பிக்கிறார். அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அது அன்பின் ராஜ்யம்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம மத்தவங்கள நம்ம மன்னிக்கும்போது அந்த ராஜ்யத்தின் நீதிக்கு ஏற்றபடி நம்மளால வாழ முடியும். ம அந்த ராஜ்யத்துல என்ன இருக்காது? சண்டைகள் இருக்காது. ஆம் அ நம்ம நம்ம பார்க்குறோம். அந்த பீஸ்ஃபுல் கிங்டம் வரும்போது என்ன இருக்குமா? அ அனிமல் அனிமல்ஸ்களுக்குள்ள கூட என்ன இருக்காதாம்? சண்டைங்க இருக்காதாம். ஆ அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கும்போது என்ன இருக்கணும்? ஒரு அ அன்பு இருக்கணும். சண்டைகள் இருக்கக்கூடாது. ஒருவித போட்டி, பொறாமை இதெல்லாம் இருக்கக்கூடாது. எரிச்சல்கள், எல்லாருக்கும் மன்னிக்கணும். அதான் ஏசப்பா வந்து அத குறிச்சு தான் அந்த ராஜ்யத்தின் குணாதிசயங்கள குறிச்சு தான் அவர் ப்ரீச் பண்ணார். என்னோட ராஜ்யத்துக்கு உட்படும்போது, நீங்க எப்படி இருக்கணும்? எல்லாரையும் மன்னிக்கணும். ஆ ஒ ஒ உன் கண்ல உத்திரம் இருக்குமோ, சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை பார்க்கிறது என்ன? ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தாதிருங்கள். நீங்க அவங்கள மன்னிச்சீங்கன்னா, நான் உங்கள மன்னிப்பேன். அப்ப இந்த மாதிரியான அ உபதேசங்கள், இந்த மாதிரியான ஒரு வழி, ஏசப்பா காண்பிச்ச அந்த உன்னத வழி, அந்த அந்த டீச்சிங்ஸ்ல நம்ம நடக்கும்போது தான் நம்ம என்ன பண்றோம்? அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களா மாறுகிறோம். ஏன்னா இந்த உலகம் அந்த டீச்சிங்ல நடக்கல. ஆனா நாம கிறிஸ்துவனுடைய உபதேசத்துல அவருடைய சீஷர்களா நம்ம இருக்கும்போது, அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளா நம்ம என்ன பண்றோம்? நம்ம மாறுகிறோம். அப்போ நம்ம இந்த அவருடைய நீதியை நிறைவேற்றுகிறவர்களா இருக்க முடியும். அந்த ராஜ்யத்தின் அ எல்லா விதமான கிருபைகளையும் நம்மளால என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். அதே மாரி அ சரி அப்போ தேவனுடைய ராஜ்யத்த நம்ம இந்த பூமியில நம்ம அனுபவிக்க முடியும்னு நம்ம இப்ப பார்த்தோம். நமக்குள்ள இருக்கு. அது எப்படிப்பட்டது அப்படின்லாம் பார்த்தோம். ஆனா, எ இன் அ ஆனா என்னன்னா, ஆ இ இ இது மட்டும் இல்ல. நான் சொன்னேன் தேவனுடைய ராஜ்யம் வந்து
ஆ இப்போதைக்கு பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா, இது வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷன் தான். ஆனா, தேவன் என்ன பண்ண போகிறாரு? நித்திய நித்திய காலத்துக்கும் ஒரு ஆக்சுவல் கிங்டம் எப்படி இருக்க போதோ, அதே மாரி கிறிஸ்து என்ன பண்ண போறார்? ராஜாவா நித்திய நித்திய காலத்துக்கும் ஆளுகை செய்ய போகிறார். அது அதுதான் அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? எதிர்நோக்கி இருக்கிறோம். நம்ம எப்படின்னா, இங்கேயே நம்ம அந்த சிட்டிசன்ஷிப் பெற்றுக்கொள்றோம். ஆனா, அந்த ராஜ்யத்த நம்ம பரிபூர்ணமா எப்போ பார்க்க போறோம்னா, ஏசப்பா வந்து ராஜாவா இந்த பூமிக்கு 2வது முறை வரப்போகிறார். நமக்கு தெரியும். ஏசப்பா முதல் முறை வந்து எப்படி வந்தாரு? தம்மை ஒப்புக் கொடுக்கும்படியே ஒரு பலியாக அவர் வந்தார். ஆனா 2வது முறை அவர் இந்த பூமிக்கு வரப்போகும்போது, ஏசப்பா ஒரு ராஜாவா வரப்போகிறார். ஆம், நான் இது வாசிக்கிறேன். லூக்கா 17ல. அ இல்ல, அ வெளிப்படுத்தின விசேஷம் 11, 15 வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 11, 15. 7ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் ம் நம்முடைய கர்த்தருக்கும், அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின. இங்க பார்க்கிறோம். 7ஆம் தூதன் எக்காளம் ஊதின உடனே என்ன ஆகுமா? அ உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும், அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. எல்லா ராஜ்யங்களும் யாருக்கு உட்பட ஆரம்பிச்சது? கர்த்தருக்கும், அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். அவர் என்ன பண்ண போறாரு? அது இயேசு கிறிஸ்து 2ஆம் இந்த முறை இந்த பூமிக்கு வரும்போது, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு? சதா காலங்களிலும் அவர் தான் என்ன பண்ண போறார்? ராஜாவா அரசாள போகிறார். எல்லா ராஜ்யங்களும் என்ன பண்ணப்பட்டுரும்? அவருக்கு உட்பட்டுரும். அதுக்கப்புறம் சத்ருவுடைய அ அ ராஜ்யம் இல்ல. சத்ரு அதுக்கப்புறம் வேற எந்த ஒரு இதுவுமே இருக்க போறதில்ல. கிறிஸ்து தான் என்ன பண்ண போகிறார்? ராஜாவா சதா காலங்களிலும் அரசாள போகிறார். அப்போ கிறிஸ்து வரும்போது, நாம அந்த ராஜ்யத்துக்கு எப்போ உட்பட முடியும்? நம்ம வந்து கிறிஸ்து வரும்போது நம்ம உயிர்த்தெழுதல் மூலமா அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம அந்த பிசிக்கலான அந்த அ, ஏசப்பர 2ஆம் விசை வரும்போது அந்த ராஜ்யத்துக்கு நம்ம உட்பட முடியும். அ, அ, அவருக்கு ஏன்னா அவர் வரும்போது ஏசப்பா நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்மள என்ன பண்ணுவார்? அவருக்குள் மரிச்சவங்கள என்ன பண்ணுவாரு? இந்த பூமியில இருக்கும்போது 2ஆம் விசம் பிறந்த அம், ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு இருக்கு. அப்போ நம்ம இந்த பூமியில இருக்கும்போது கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பிறக்கும்போது, அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா இந்த பூமியில நம்ம ஜீவிக்கும்போது, ஆ நம்ம இந்த பார்த்த நீதி, சமாதானம், பரிசுத்தம், சந்தோஷம் இதெல்லாம் நம்ம இந்த பூமியில அனுபவிக்கும்போது, நாம என்ன பண் எ எ என்ன பார்க்க முடியும்னா, நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆ அ இது என்னன்னா, நம்ம என்ன பண்ண முடியும்? கிறிஸ்து ராஜாவா இந்த பூமிக்கு வரும்போது, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணப்படும்? எழுப்பப்படுவோம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு என்ன இருக்கு? இருக்கு. ஒரு நம்பிக்கை என்ன இருக்கு? நமக்கு இருக்கு. அ ஜெனரலா வந்து சொல்லுவாங்க. இந்த அ நம்ம வி ஆர் சேவ்டு. நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க. கிறிஸ்டியானிட்டில ரொம்ப யூஸ் பண்ற வேர்டு. ஆர் யூ சேவ்டு? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லப்படுவாங்க. ஆனா, அ ஆக்சுவலா நம்ம அத பார்த்தோம்னா, வேதத்திலயும் சரி, புக் ஆஃப் மோர்மன்லயும் சரி, அது வந்து ஒரு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லலாம். ஆனா, அது ஆக்சுவலா யூ வில் பி சேவ்டு. யூ வில் பி சேவ்டுன்ற நெறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதாவது, அ அது ஒரு நம்ம நம்ம அத எதிர்நோக்கி இருக்கிற ஒரு காரியம். கிறிஸ்து ராஜாவா வரும்போது, நாம் என்ன பண்ண போறோம்? ரட்சிக்கப்பட போறோம். நம்ம அந்த ரட்சிப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஆ அந்த நாள்ல நாம என்ன பண்ண போறோம்? ரட்சிக்கப்பட போறோம். நம்ம நித்தியமா அவர் கூட என்ன பண்ண போறோம்? அவருடைய அரசாளுகையில அவரோடு கூட இருக்க போறோம். அதுதான் நமக்கு என்னது? ரட்சிப்பு. ஆ அதாவது நம்ம இந்த நாள்ல நம்ம அந்த ரட்சிப்புக்கான ஒரு உறுதிய நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆ ரட்சிப்புக்கான அஸ்திபாரமா, ஆதாரமா பரிசுத்த ஆவியானவர பெற்றுக்கொள்கிறோம். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்த பூமியில முடிவு பரியந்தம் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் நம்பிக்கையில நம்ம இருக்கும்போது,
நம்ம எப்போ ரட்சிக்கப்படுவோம்னா, கிறிஸ்து வரும்போது நம்ம என்ன பண்ணப்படுகிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். வி ஆர் கெட்டிங் சேவ்டு. நம்ம என்ன பண்றோம்? அவருடைய முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு என்ன நம்மளுடைய நம்பிக்கை என்ன? நாம ரட்சிக்கப்படுவோம். அவருடைய அவருடைய வருகையில நம்ம சந்திக்கும்போது தான் நம்ம என்ன பண்றோம்? அதுக்கப்புறம் நித்திய நித்திய காலமா அவரோடு கூட நம்ம இருக்க போறோம். அதுதான் நமக்கு என்னது? ரட்சிப்பு. அதுதான் நம்ம நம்ம ஆத்துமாவுக்கு மீட்பு. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். முடிவுல என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய அந்த ஆத்தும மீட்பை பெற்றுக்கொள்வீங்க. நமக்கு ஃபைனலா கிடைக்கிற ரிவார்டு, நம்மளுடைய கிரவுன், நம்மளுடைய பரிசு. நம்ம நம்ம எத நோக்கி போகிறோம்னா, நம்ம வி ஷுட் பி கெட் சேவ்ட். நம்ம ரட்சிக்கப்படணும். நம்ம சேவ் ஆகணும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையில அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுறது தான் நமக்கு என்னது? ரட்சிப்பு. ஸோ, அததான் நம்ம எதிர்நோக்கி நம்ம என்ன பண்றோம்? இருக்கிறோம். நாம மாத்திரம் இல்ல, அந்த ராஜ்யத்துக்கு என்ன பண்ணணும்? நம்ம எல்லாரையும் அதுல உட்படணும் அப்படின்றது தான் நம்மளுடைய வாஞ்சையா இருக்கணும். எல்லாரும் இந்த சுவிசேஷத்திற்குள்ள வரணும். எல்லாரும் ஏசப்பா கொடுக்குற இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது தான் என்ன இருக்கணும்? நம்மளுடைய வாஞ்சையா இருக்கணும். ஆ இது குறிச்சு ஒரு சில வசனங்கள் வாசிப்போம். லூக்கா 17ல ம் தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு சொல்லப்பட்ட அதே அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, ஆ ம் ஆ பின்பு அவர் சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றைக் காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும். ஆனாலும் அதைக் காண மாட்டீர்கள். இதோ இங்கே என்றும் அதை அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்லும்போது நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளில் தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதாயிருக்கிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நாட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருக்கிறவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்து கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயல்வெளியில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான். அந்த ராத்திரியிலே ஒரு படுக்கையிலே படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிகிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். ஆம், வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். ஆ அப்படின்னு ஏசப்பா சொல்றார். அப்போ ஏசப்பா என்ன பண்றார்? அவருடைய ராஜ்யத்தை குறிச்சு சொல்லும்போது, மனுஷகுமாரன் வரும் நாள்ல எப்படி இருக்க போகுது? ஆ ஒரு பொதுவா ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? லோத்தின் நாட்கள்ல இருந்தது போல, நோவாவின் நாட்கள்ல இருந்தது போல, மனுஷர்கள் புசித்தும், குடித்தும், அ பவுல் சொன்னார்ல, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும், குடிப்பும் அல்ல, நீதியும், சமாதானமும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னார். அதே போல தான் பூமியில உள்ளவங்க தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கலன்னா, அவருக்கு அந்த ராஜ்யத்தை குறிச்சு ஒரு பார்வை இல்லன்னா, அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? இந்த பூமியில இருக்கிறது தான் நமக்கு சந்தோஷம். புசிப்பும், குடிப்பும் தான் என்னது? இந்த பூமியில நம்ம அனுபவிக்கிற சந்தோஷம் தான் நமக்கு நிரந்தரம்ன்ட்டு இருந்திருப்பாங்க. ஆனா, அப்படி இல்ல. ஒரே நாள்ல என்ன ஆகும்? இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். அவர் ஆ வெளிப்படும்போது என்ன ஆகும்? ஆ அதாவது அ மின்னல் வானத்தில் ஒரு திசையினின்று மறு திசையில் தோன்றது போல என்ன இருக்கும்? அவருடைய வருகை இருக்கும். அ அவருடைய ராஜ்யம், அவர் இயேசப்பா 2ஆம் வருகை எப்படி இருக்க போகுதுன்னா, அவர் மகிமையா அவர் என்ன பண்ண போறார்? வரப்போகிறார். ஏதோ ஒரு இடத்துல அப்படின்லாம் இல்ல. அவர் மகிமையா வருவாரு. அப்ப என்ன ஆகும்? அ அ அப்ப வந்து யார் யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்றத குறிச்சு இங்க சில வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். அப்போ அதுதான் நமக்கு என்னது? ரட்சிப்பு. வி ஆர் கோயிங் டூ கெட் சேவ்ட். வி ஆர் கோயிங் டூ கெட் இன்டூ த கிங்டம் ஆஃப் காட். அவருடைய ராஜ்யத்துல நம்ம ஏசப்பா நித்தியமா வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்த மாரி, அவருடைய அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களா மாற முடியும். அப்போ இந்த பூமியில இருக்கிற நாள்ல இருந்து நம்ம அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளா நம்ம என்ன பண்ணணும்? மாறணும்.
இத தான் ஏசப்பா என்ன பண்ணார்? ப்ரீச் பண்ணார். அவருடைய ராஜ்யத்த குறிச்சு என்ன பண்ணார்? ப்ரீச் பண்ணார். அவருடைய ராஜ்யத்த எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும்னு ஏசப்பா ப்ரீச் பண்ணார். அப்போ இதுதான் நம்மளுடைய இந்த நாளிலும் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். நாம் அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களா நடக்கணும். மற்றவர்களையும் அவருடைய ராஜ்யத்தில பங்கு கொள்ளும்படியான அ அவருடைய சுவிசேஷத்த நம்ம மற்றவர்களுக்கு கொண்டு சேர்க்கிறவர்களா இருக்கணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.